டிசம்பர் 23க்கு நம்முடைய குருமகன் பெருந்தகை அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றி சிந்தனைக்கு எடுத்துக்க சொல்கிறார். பெருந்தகையாளர் அப்படின்னு மேடையில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்கள பற்றி ஒருத்தர் பேச்சாளர் பேசும்போது பெருந்தகையாளர் அமர்ந்திருக்கார் அப்படிம்பாங்க. பெருந்தகவை அப்படின்னு சொன்னாவே சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், மனிதர்களில் மாமனிதர் என்ற ஒரு கருத்து தான். அப்போது இன்றைக்கு நாம் குடும்பத்திலையும் சரி, தொழிலிடத்துலையும் சரி, சமுதாயத்தில் எந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய சில காட்சிகள் மிகையாக பாராட்டுறது ஒருத்தரை. உண்மை எதுவும் அதை பாராட்டுவதில் தப்பு இல்லை, ஆனால் உண்மைக்கு மாறாக மிகையாக பாராட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவி கட்டினவங்களையெல்லாம் பார்த்தோன்னா காலில் விழுந்து கும்பிடுவாங்க. இதெல்லாம் அதை தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிறார். ஒன்றா நீ பெரிய ஆளுன்னு டாமினேட் பண்ணுற, அதை மயங்கி அவங்களாம் அந்த மாதிரி காலை தொட்டு கும்பிட, அதை பண்ண இதை பண்ணான்னு பண்ணுறாங்க. அல்லது அவங்க உங்கள்கிட்ட ஏதோ ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக காலை பிடிக்கிறாங்க. அதான் காலை பிடிக்கிறாங்கன்னாவே காலை வாரி விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவார் மகரிஷி, கால் கை பிடித்தல். காக்கா பிடிக்கிறது. இப்போ நாமெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த காலத்தில் அந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாமளும் அந்த மாதிரி இருந்திருக்கோம். மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப யோக்கியர்கள்னு யாருமே சொல்லவே முடியல. ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மேல் அதிகாரிகளாக இருக்கிறவங்ககிட்ட எதையாவது மற்றவர்களை பற்றி ஒரு குறை சொல்கிறது, அதன் மூலமாக தன்னை உயர்வாக காட்டிக்கிறது, இதுதான் காக்கா பிடிக்கிறதும்பாங்க. அல்லது அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படிங்கும்போது அது சட்டத்துக்கு புறம்பாக சில செயல்களை செய்வாங்க. அது ஆட்சி அமைப்புலேயோ அரசாங்கத்திலேயோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சாதாரண நடக்கிறதான். அதே மாதிரி ஒரு முதலாளின்னு இருந்தாக்கா அவன் தொழிலாளியாக இருக்கிறவன் கூழ கும்பிடு போட்டு எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அப்புறம் அப்ரூவராக மாறி கோர்ட்டில் போய் நின்று இவன் சாட்சி சொல்லி அவனை கொண்டு போய் ஜெயிலில் விடுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம பல காட்சிகளையும் பார்த்துட்ருக்கோம். அதைத்தான் இன்றைக்கு மகரிஷி சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா அந்த கால் கை பிடித்தல்ங்கிறது என்னென்னா, முற்காலத்தில் காக்கா பிடிக்கிறான்னு சொன்னாக்க நம்ம காக்கா பறவையை பிடிக்கிறதல்ல, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகளோ அல்லது யாராவது ஒரு மதிக்கக்கூடிய பெரியவர்களோ வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்கள உபசரித்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் உதவி செய்வாங்க. அப்படிலாம் அந்த காலத்துலலாம் பஸ்ஸு கார்லாம் கிடையாது இல்லையா, நடந்து தானே வருவாங்க. அப்போ அப்படி பெரியவங்க வந்தாங்கன்னாக்கா அவங்கள காலை கையை அமுக்கி விட்டு அவங்களுக்கு சுகமாக தூங்கணுங்கிறதுக்காக, அவங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை தேடி வந்திருக்கிறவங்க சந்தோஷமாக போகணும், நம்மளை பற்றி பெருமையாக மற்றவங்ககிட்ட அழகாக அந்த வீட்டில் நல்லா உபசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த காலத்தில் அப்படியும் அப்புறம் அன்பின் மேலீட்டால் ஐயோ இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கால் வலிக்கும் பாவம், நம்ம கொஞ்சம் அமுக்கி விட்டு அதுக்கு எண்ணெய் தடவை. ஏன்னா இப்போ இந்த நடை பயணம்னுட்டு பாத யாத்திரை பண்ணுறதுன்னு வர்றவங்களுக்கெல்லாம் இப்போ பழனியிலாம் பங்குனி உத்திரம், தைப்பூசம் அப்போல்லாம் பார்த்தோம்னாக்கா பாத யாத்திரையில் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த சமூக சேவையாளர்கள்னு ஒரு சிலர் இருக்கிறவங்க எண்ணெயெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துப்பாங்க. ரொம்ப தொலை விடிய நடந்து காலெல்லாம் வீங்கி பொத்துக்கிட்டு நடக்கவே முடியாமல் போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எண்ணெயை தேய்ச்சி காலை அமுக்கி விடுவாங்க. அது இறைவனுக்கே ஒரு சேவை செய்கிற மாதிரியான ஒரு மனநிலையில், அதன் மூலமாக நமக்கு சில கஷ்டங்கள் தீருங்கிற ஒரு நம்பிக்கையில் செய்கிறது தான். அதுபோல் அந்த காலத்தில் காலை கையை பிடிச்சி அமுக்கி விடுவாங்களாம். அதே மாதிரி கணவன்மார்கள் நிறைய வேலை செஞ்சுட்டு தோட்டங்காட்டில் உடல் உழைப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்கன்னா அந்த மனைவிமார்கள் இரவு அவங்களுக்கு கையை காலை அமுக்கி விட்டு சுகமாக தூங்கட்டும், பாவம் பகலெல்லாம் உழைச்சிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக அப்படி அமுக்கி விடுவாங்களாம். அப்போ இவங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னாலும் அதை அப்படி காலை கையை அமுக்கி விடுவாங்களாம். அதைத்தான் கால் கை பிடித்தல்ங்கிறதா காக்கை பிடித்தல்பாங்க. அதுபோல் ஒன்றா நீங்கள் மற்றவங்க நம்மளை பெருமையாக நினைக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடலாம். அல்லது மற்றவங்களுக்கு காரியம் ஆகணும்னா உங்களை அந்த மாதிரி பண்ணி பயன்படுத்தி கொள்வாங்க அப்படிங்கிறத ஒரு கருத்தை சொல்லித்தான் இன்றைக்கி ஏமாறாமல், அதாவது மற்றவங்களை ஏமாற்றாமல் இருந்தால் அவங்க நல்லவங்களாம். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள்.
இதுதான் பொதுவான தத்துவம். ஆனால் மகிழ்ச்சி என்ன சொல்கிறாரு பாருங்க, பிறகு ஏமாற்றாமல் இருந்தால் அவனை மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப நல்ல ஆளுங்க, யாரையும் அவர் நான் ஏமாத்தினதில்லை இது வரைக்கும். அந்த ஏமாற்றம்ங்கிறதே ஏமம் மாற்றம் பார் மகிழ்ச்சி. ஏமம்னா பொன் போன்ற உறவு, ஒரு நட்பாக இருக்க வேண்டியதுக்கு அது மாற்றி விட்டுறாங்க. அதுதான் ஏமாற்றுதல்னு சொல்கிறது. ஏமம் மாற்றுதல் தான் ஏமாற்றுதல் ஆகி போச்சும்பார். அப்படி ஏமாற்றாமல் நம்ம வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கைக்காக பிறரை ஏமாற்றாமல் வாழ்ந்தால் நம்ம நல்லவங்க. அப்படி நம்ம இருக்கமாங்கிறத இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்க சொல்கிறார் மகிழ்ச்சி. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, நம்ம ஏமாத்தலை யாரையும் அப்படின்னாலும் நம்ம ஏமாறாமல் இருக்கணும். மனவள கலைஞர்கள் ஏமாறவும் கூடாது ஏமாற்றவும் கூடாதுங்கிற. இப்போ நம்மளை யாராவது ஏமாத்துறாங்கன்னா நம்மளை ஏமாளின்றுவாங்க. நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். மனவள கலைஞர்கள்னாக்கா நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்னு கணக்கு வச்சுருக்காங்க ஏமாறுறவங்க. அதுவும் மகிழ்ச்சி சொல்கிற மாதிரி முன்வினைகளில் பட்ட கடனை தீர்வு பண்ணுறது தான் இந்த பிறவியில் ஏதோ தீர்வு ஆகி போயிடுச்சு, கடனை கட்டிட்டோம்னு நினச்சிக்க வேண்டியதுதான். நம்ம ஏமாற்றப்பட்டோம்னு நினச்சோம்னாவே கவலை வருத்தம், நம்ம கடமைகளை செய்ய முடியாது, இப்படிலாம் போயிடும். ஆனால் அதை விட இன்னொன்று என்ன சொல்கிறார் பாருங்க மகிழ்ச்சி, தான் ஏமாற்றப்படுகிறோம் என்று தெரிந்தாலும் கூட தெரியாதது போல பாவித்து இரண்டு பக்கமும் பாதகம் இல்லாமல் சாதகமாக செயல்படக்கூடியவன் தான் பெருந்தகையாளன். என்ன ஒரு அற்புதமான அது பாருங்க. இது நம்ம வாழ்க்கையில் மனவள கலைஞர்கள் மனவளக்கலை பயின்ற பிறகு எத்தனையோ நிகழ்வுகள் நமக்குள்ளார நடந்திருந்தாலும் நம்ம அதையெல்லாம் யோசிக்க மாட்டோம், நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையிலேயே அந்த ஏமாற்ற வேலையெல்லாம் நடக்குது. இன்னைக்கு கணவனுக்குள்ள மனைவி, மனைவிக்குள்ள கணவனை ஏமாற்ற வேலைகளும் ஏமாத்துறவங்களும் எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். பள்ளிக்கூடம் போகிறேன்ட்டு போனவன் பள்ளிக்கூடம் போகாமல் எங்கெங்கேயோ போய் சுற்றி போட்டு வந்துட்டியா. அதை யாரோ ஒருத்தர் அவங்க நண்பர்கள் சினிமா கொட்டையில் இருந்ததை பார்த்துட்டாங்க. இவங்க என்னங்க உங்கள் பையன் இன்னைக்கு சினிமா கொட்டையில் இருந்தாங்க. அப்படியா, சரிங்க நான் பார்த்துக்குறேங்க அப்படின்றோம் பெற்றோர்கள். இப்போ என்னென்னா, உள்ள பெற்றோரை ஏமாற்றிட்டு பள்ளிக்கூடம் போய் தன்னோட அறிவை உயர்த்தி கொள்வது கல்வி கற்பதாக கருதிட்டு இருக்காங்க. அப்போது அவன் ஏமாற்றிட்டு அங்கே போய் பள்ளிக்கூடம் போகாமல் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நேரடியாக ஏண்டா நீ சினிமா பார்த்தவனான்னு 2 அடி அடித்தோம்னா எதிர்ப்புணர்வு தான் ஆகும், அங்கே வெறுப்புணர்வும் ஆகி போயிடும். இது மனவளக்கலை பயின்றவர்களாக இருந்தாக்கா அது ஒரு விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை, இதையும் எந்த மாதிரி அணுகுமுறை, மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங், அணுகுமுறை எப்படி அப்படிங்கிறதையும் 9 மைய தவத்தில் மகிழ்ச்சி சொல்கிறாங்க. மணிபூரக தவம் செய்யும் போதே பிறருடைய எண்ணம் தெரியும், நம்முடைய எண்ணத்தை பிறருடைய எண்ணமே போல் உதிக்க செய்தல் கைவரலாம் பார். தவத்தின் மூலமாக நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படியெல்லாம் மாற்ற முடியுங்கிறத மகிழ்ச்சி சொல்கிறார் பாருங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பையன் பள்ளிக்கூடம் விட்டு அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்துடுறான், ரைட்டு. ஆனால் அடுத்தடுத்து இதே போல் அந்த மாதிரி ஒரு நாட்களில் இன்னும் ஒரு வாரம் கழிச்சது, இது போல் அவனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறான். நான் போயிட்டு வரேன் பள்ளிக்கூடத்துக்கு போது, இன்றைக்கி இந்த பையன் காசை வீட்டிலேருந்து திருடிட்டு போகிறேன், இன்றைக்கி சினிமாவுக்கு போவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவனை அங்கே போக விடாமல் தடுக்கணும்னா அதுக்கு என்ன செய்யலாம்? உடனே இந்த அப்பா சொல்லுவார், டே தம்பி பொருடா, நானும் வர்றேன், உங்கள் பள்ளிக்கூடத்துடையத்தான் எனக்கு அதை தாண்டி தான் ஒரு வேலை இருக்குது, நானும் உன்னை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு உங்கள் வாத்தியார் வர பார்க்க வேண்டியிருக்குதுப்பா சாமி, பார்த்துட்டு அப்படி போகிறேன். இப்படியே ஒரு 2-3 தடவை செய்யும் போது அந்த பழக்கத்தை, அது தவறு செய்கிறான் அந்த பையங்கிற பழக்கத்தை மாற்றுறதுக்கு இந்த பெற்றோர்கள் அந்த அணுகுமுறையை மாற்றும் போது பையன் ஏமாத்துறாங்கிறது தெரிஞ்சு அதை நேரடியாக சொன்னோம்னா அதில் பல வகையான தாக்கங்கள் வரும். அதுக்காக போய் எப்படியோ தொலையிட்டு வினைப்பதிவு இவன் எப்படித்தான் இருப்பேன் போல இருக்குன்னு பெற்றோர்கள் விடவும் முடியாது. ஏன்னா பெற்றோருடைய ஜெராக்ஸ் காப்பி தான் பிள்ளைங்க. பெற்றோர்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அதையெல்லாம் பிள்ளைங்க அந்தந்த கால சூழ்நிலை வரும்போது வெளிப்படுத்துங்கிற உண்மைகளை தெரிஞ்சவங்க அந்த இடத்துல தான் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை காட்டிக்கொள்ளாமையே 2 பக்கமும் பாதகம் ஏற்படாத அளவுக்கு சாதகமாக நடந்து அதை டைவெர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு மனநிலை எப்போ வரும்னா, அங்கே எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சிரம் தவிர்த்தல், கவலை ஒழித்தலும் தற்சோதனையை பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக அந்த இடத்துல
அவங்க ஒரு பெருந்தகையாக நடந்து கொள்வாங்க. அப்படி இளம் வயதிலே அந்த ஒரு குழந்தைய தன்னுடைய பிள்ளைகளை அந்த நேர்வழிக்கு கொண்டு வந்து விட்டாங்கன்னா, ஒரு 2 தடவை 4 தடவை 5 தடவை தப்பு செஞ்ச பிள்ளைய ஒரு 10 தடவை அதை நேர்வழிக்கு கொண்டு வந்து விட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ என்றைக்குமே ஏமாத்தணும் பெற்றோர்களுங்கிற எண்ணம் குழந்தைகளுக்கு வராது. அப்போ அதுபோல் தொழில் செய்கிற இடத்துலையே அதே மாதிரி தான். ஏன்னா செஞ்ச மேல் சேகரும் செய்யாத மேல் நோவேரும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை மகிழ்ச்சியும் சொல்லுவாங்க. வேலை கிடைக்கலம்மா வேலை கிடைச்ச பிறகு 2 வருஷம் வேலை பழகும் காலத்தில் எல்லா வேலையும் பழகிக்கலாம். அதுக்கப்புறம் வேலை செய்யாமல் இருந்து சம்பளம் வாங்குறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பார்ப்பேன். இதெல்லாம் என்ன ஆகும்னா, பிற்காலங்களில் அங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாய் போகாது, சாயங்காலம் வரும்போது சத்தியமாய் முன்ன வந்து நிற்குமப்பா. இதாக இருந்தாலும் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க பழமொழியா. இப்போ தெய்வங்கிறது இறைநிலை இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு செயல்களும் எல்லாம் இறையாற்றலுக்கு தெரிஞ்சுதான் இருக்குது. அது இருப்பைக்கு வச்சிருந்து ஏற்ற கால சூழ்நிலை வரும்போது விரிச்சு காட்டுது. நம்ம 4 பேரை ஏமாற்றிருந்தால் நம்மளை 400 பேர் ஏமாற்றுவாங்க. இன்னும் நம்முடைய எதிர்கால சந்ததியினர்களை 4000 பேருக்கு மேலே 4 லட்சம் பேர் ஏமாற்றுவாங்க. அப்போ அதன் காரணமாக என்ன ஆகும்? வாழ்க்கை துன்பம் தான் ஆகும். அப்போ நம்ம ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. அப்படியே சிலர் ஏமாத்துறாங்கன்னா நம்முடைய முன்பினை பதிவுடைய தாக்கம் அது வெளிப்படுது. அப்போ அந்த இடத்துல பாதகம் இல்லாமல் சாதகமாக எந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறதே எல்லாம் தான் மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்கள் தவம் செய்ய 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 அந்த இடத்துல அந்த ஃப்ரீக்குவன்சி மன அலைச்சுழல் வேகம்ங்கிறது அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு பர்ஸ்பிகாசிட்டிங்கிறது உங்களுக்குள்ள வேலை செய்யும்போது எந்த இடத்துலையும் தடமாறாமல் போக முடியும். அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் பெருந்தொகையாளர்களாக மனவள கலைஞர்கள் மாறணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு வலியுறுத்துகிறார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளம்.